வணக்கம், நமஸ்தே, நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகம். நீங்கள் நல்ல சுகமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நான் ஒரு புதுசாக இடத்துக்கு போக போகிறேன். போய் கொண்டிருக்கேன். எங்கே தெரியுமா? ஜெனீவா எங்கே இருக்குன்னா சுவிட்சர்லாண்டில். இப்போ எனக்கு கிறிஸ்மஸ் ஹாலிடே, செமஸ்டர் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு ஹாலிடே ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ ஹாலிடே ட்ரிப்பாக சுவிட்சர்லாண்ட் வந்த நான் என்னோட சிஸ்டர் வீட்டில் தான் நான் நிற்கிறேன். நான் இப்போ அங்கே இருந்து மாமாவை பார்க்க ஜெனீவாவுக்கு போகிறேன். ஸோ ட்ரெயினில் போய்க்கொண்டிருக்கிறேன். இங்கே எல்லாமே புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது. ஐயோ ஆடுது ட்ரெயின். ஓகே, ட்ரெயின் ரொம்ப ஆட்டமாக இருக்குது. ஸோ நான் என்னோடய சீட்டுக்கு போகிறேன். நான் சீட்டில் இருந்த வீடியோஸ் மற்றது வியூ எல்லாமே ஆட் பண்ணுறேன், பாருங்க. உங்களுக்கு பிடிக்குமே நம்புகிறேன். ஓகே, மிச்சத்தை பார்ப்போம் தொடர்ந்து. ஏறிக்கொண்டிருக்கிறோம் ட்ரெயினில். நல்ல செம்ம வியூ எல்லாம் இருக்கு. பட் அந்த ஃபுல்லாக ஒரு மாதிரி பனியாக இருக்கிறதுல, பனி மூட்டமாக இருக்குல்ல, அதால் அது கிளியராக தெரியல. பட் எனக்கு பார்க்க அந்த பனி மூட்டத்துக்குள்ளேயும் நேராக பார்க்க கொஞ்சம் நல்லா தெரியுது. ஸ்விஸ்ஸின் தரத்தோட்டம் வந்து ஃபுல்லாகவே ஒரு மலை பிரதேசம் தானே, அதால் அப்படி ஃபுல்லாக மலையிலேயே தான் ட்ரெயின் போய்க்கொண்டு நல்லா இருக்கு. இங்கே ட்ரெயினை பற்றி சொல்லணும்னா சூப்பர் க்ளீன், சூப்பர். எப்படி சொல்ல, ஒரு சின்ன பேப்பர் துண்டோ சின்ன பிளாஸ்டிக் போத்தல் ஒன்றுமே இல்லை. எல்லாமே அவ்வளோ க்ளீன் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் முக்கியமாக இந்த டேபிள், எல்லா சீட்டுக்கும் இடையில் இப்படி ஒரு டேபிள் இருக்குது. அப்போ நாங்கள் இதில் லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணுறது, மற்றது புக்ஸ் வச்சு ரீட் பண்ண, வாட்டர் பாட்டில், எங்கள்ட மெயினான திங்ஸ் ஏதாவது நாங்கள் வச்சு பாவிக்கணும், மற்ற வச்சு சாப்பிடணும், எல்லாத்துக்குமே சூப்பர் கம்ஃபர்டபுள். அண்ட் இந்த விண்டோ, இவ்வளோ பெரிய விண்டோ, இதில் இருந்து அந்த வியூ பார்க்க அருமையாக இருக்குது. விடியவே வெளிக்கிட்டு வந்ததில் பசிக்குது. ஸோ ஸ்நாக்ஸ் டைம். இந்தியாவில் இருக்கும் பிங்கோ மேட் ஆங்கிள், பேர் கரெக்டானு தான் நினைக்கிறேன், பிங்கோ. ஆனால் அது இலங்கையில் இல்லை. ஸோ நான் இந்தியா வந்த டைம் வாங்கி சாப்பிட்ருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இனி எப்போ இந்தியா வரணும் அப்போ ட்ரை பண்ணுவேன். உங்களுக்கு யாராச்சும் இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்கன்னா உங்களை யாராச்சுக்கும் பிங்கோ பிடிக்க மாட்டேன், கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்போ ஏதோ 5 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டு ஞாபகம். இப்போ எவ்வளோ விற்குதுன்னு தெரியலை. ஸோ வில்லியம் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கொள்ளேன். ஓகே, எனக்கு ட்ராவல் பண்ண பிடிக்கும். ஆனால் என்ன பிரச்சனை,
நெடுக தலை இடிக்கும். அதுவும் இந்த மலையல் அதுகளில் போய்க்க காதெல்லாம் அப்படியோ அடிக்கும். அப்போ தலை அடிக்க தொடங்கிடும். ஸோ எனக்கு எப்போவுமே என்னோட இருக்கிறது இந்த அயோடெக்ஸ். அதுவும் இங்கே கிடைக்காது, ஊர்லேருந்து சொல்லி எடுக்கணும். வரைக்க கொண்டு வந்தது முடிஞ்சது. பிறகு இப்போ அக்காட்ட சொல்லி வாங்கி வச்சுருக்கேன். இதை மனக்கேக்க வரும் பாருங்க ஒரு சுகம். வாவ். கன நேரம் ட்ராவல்ன்றதில் ஒரு புத்தகம் கொண்டு வந்தேன். கொஞ்சம் வாசிச்சிட்டேன், மிச்சம் வாசிக்கணும். இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கு, மனிதனுக்கு மட்டும்தானா மனம் இருக்குது, அதாலானா மனிதன் என்று சொல்லி அழைக்கப்பட்டவன் பழங்கால வாதம் குறிப்பிடுதுன்னு சொல்லி இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கு. ட்ரெயினுக்குள்ளே ஒரு சத்தம் கூட இல்லை. ஆனால் எங்கன நாட்டில் ட்ரெயினில் டக்கு 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 அந்த சத்தம் கேட்டு கேட்டு போய் இதுவும் அதுதான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இது ரொம்ப அமைதியாக இருக்குது. அதோட ட்ரெயின் ஃபுல்லாக மூடி இருக்கும். இங்கே வெளியில் இருந்து உள்ளே எந்த காற்றும் வராது. ஸோ உள்ளேலாம் ஹீட்டர் எல்லாம் போட்டிருக்கும். ஸோ உள்ள வாமாக தான் இருக்கும். ஆனால் அதாலையும் மற்றது இது மலை பிரதேசம் என்றதாலையும் நெடுக காதடைக்கும். காதடைச்சா ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. சொல்ல மறந்துட்டேன், இந்த ட்ரெயின் எல்லாமே எல்லா ட்ரெயினும் இல்லை, பட் ஒரு சில ட்ரெயின் எனக்கு அது எல்லா ட்ரெயினுமான்னு தெரியலை. ஏன்னா நான் ஸ்டேஷனில் கேட்க பார்த்தேன். நான் என்ன விஷயத்தை சொல்லிட்டு சொல்கிறேன். அடுக்கு ட்ரெயினாக இருக்குது. உள்ள கீழே ஒரு தட்டு, மேலே இன்னொரு தட்டு. ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி 2 ஃப்ளோர் இருக்குது இந்த ட்ரெயினில். நான் இது வரைக்கும் அப்படி ட்ரெயினில் பிரயாணம் செய்ததில்லை. நான் ஃபஸ்ட் டைம், அதுவும் வந்தோடனே மேலே தான் ஏறி வந்தேன் நான். நல்லா இருக்குது. ஆனால் ஸ்டேஷனில் இருந்து பார்த்தோன்னா இன்னொரு ட்ரெயின் போனது அது நார்மல் தான். மேலே அந்த இன்னொரு தட்டு இருக்கிற அந்த மாதிரி இல்லை. இது 2 இருக்குது, கீழே ஒரு ஃப்ளோர் மேலே ஒரு ஃப்ளோர். நான் 3 வகையான ட்ரெயினில் பிரயாணம் செய்திருக்கேன். இது ஒன்று இலங்கையில், நான் கொழம்புக்கு தான் போயிருக்கிறேன் ஆகக்கூடிய நேரம் வேண்டாம். அது படுத்திருந்து போக வேண்டிய அவசியம் இல்லை தானே. இந்தியாவில் போனான். இந்தியாவில் ஒரு ஐ திங்க் ஒரு 12 மணித்தியாலம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணான். அது அங்கே சென்னையிலேருந்து ஹைதராபாத் போனான். அப்போ அங்கே அந்த படத்தில் காட்டுவினேன், அந்த படுக்கிறதுக்கு இருக்கும் இப்படி சீட்டு எழுத்துட்டு 1 2 3 அப்படி இருந்தது. அது முதல் தடவை போய் ஒரே ஒருக்காக தான் போனான். ஸோ போய்க்க நல்லா ஜாலியாக இருந்தது. இப்போ இப்படி ஒரு 3வது வகை. ஸோ 3 வகையான ட்ரெயின் ஏறி இருக்கிறேன். அப்போ இதை விட வேறு ஏதோ வித்தியாசமான ட்ரெயின் இருக்குமோ தெரியலை. லெட்ஸ் சீ. இனி ஒரு வாய்ப்பு கிடைச்சா வேறு ஏதாவது வித்தியாசமான ட்ரெயினில் போகிறதுக்கு பார்ப்போம். அப்போ ஃபுல்லாகவே அப்படியோ பனி மூட்டமாக வந்துட்டு அதால் ஃபுல்லாக மறைஞ்சிட்டு வியூ ஒன்றும் தெரியலை. ஜெனிவா ட்ரிப் ஒரு நாள் ட்ரிப் தான். ஸோ இது இப்போ ஒரு 3.5 மணித்தியாலம் ட்ரெயினில் பயணம் செய்துட்டேன். இன்னொரு 10 நிமிஷத்தில் ஸ்டேஷனை ரீச் ஆகிடுவேன். ஸோ நான் அங்கே போயிட்டு என்னெல்லாம் பண்ணுறேன், ஏதாவது பிளேஸ் விசிட் பண்ணுறேன்னா அது எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ இதோட நிறைவு செய்து கொள்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்க, வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவை செஞ்சு கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சந்தார்கள் சந்தோஷங்கள். பை பை. பேக் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்த ஜாக்கெட் போடணும். இதுவே ஒரு புல்லோவர், இதுக்குள்ளே ஒரு ட்ரெஸ், அதுக்கு மேலே அதுக்கு மேலே ஜாக்கெட் எல்லாம் போட்டுமே குளிருது. இப்போ நான் இருக்குன்னு சொல்ல போனால் எல்லாரும் சொல்லுவேன், இதுக்கு தானே ஆசைப்பட்டு வந்தேன் நீ. ஸோ வேறு வழி இல்லை. ஓகே, பட் லாட்வியா விட இங்கே குளிர் கொஞ்சம் குறைவு தான். அங்கே இன்னும் சரியான கூட குளிர்.